என்னாச்சுமா? கவிதாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். திரும்பி வரும்போது இவ்வளவு அப்செட்டா வந்திருக்க, என்னாச்சு? அவளை வீட்டுல பாத்திருந்தா சந்தோஷமா வந்திருப்பேன். அவளை ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வர. ஹாஸ்பிட்டலா? ஆஸ்பத்திரியிலையா? என்ன சொல்றானோ? ஆமா, திரும்பவும் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கவிதாக்கு பொருத்தமான மாற்று இருதயம் கிடைக்கலன்னா அவளை காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவர் சொல்றத வச்சு பார்த்தா என் மக கவிதாவை காப்பாத்தவே முடியாத போல இருக்கு. எல்லா விஷயத்திலயும் ஏன் அண்ணன் கூட எதிர்மறையாவே நினைக்கிறேன்? அப்போ கவிதா பொழைச்சுக்குவா, நல்லா வாழ்வான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அவ பொழைச்சுக்குவா, நல்லா வாழ்வா. அது எப்ப தெரியுமா நடந்திருக்கும்? என் மக எவ கைக்கோ போகாம என் கையிலே இருந்திருந்தா சத்தியமா நடந்திருக்கும். நீங்க தான் எவனோ என்னமோ சொன்னான்னு என் புள்ளைய எவ கையிலயோ தூக்கி கொடுத்துட்டீங்களே. கவிதா மட்டும் என் கையில இருந்திருந்தா அவளை ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் நான் அவளை காப்பாத்திருப்பேன். அம்மா, அப்பாவுக்கு அந்த நேரத்துல உன் நல்லது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சப்போர்ட் பண்ணாத. உங்க அப்பா செஞ்ச மனசாட்சியே இல்லாத துரோகத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு என் வலி தெரியல, புரியல. நாளை பின்ன நீ ஒரு அம்மாவை மாறுவல, அப்ப தெரியும் என் நிலைமை என்னன்னு. 22 வருஷத்துக்கு முன்னால நான் செத்து போச்சுன்னு நினைச்ச என் பொண்ணு இப்ப வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறேன்னு வந்து நிக்குது. அவ அத சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். கவிதாக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஆயுசு 6 மாசம் தான். போதும், நான் என் மத்த 4 பொண்ணுங்களுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தது போதும். கடைசியில கிடைச்ச கவிதாவுக்காக நான் இன்னும் 6 மாசம் மட்டும் வாழ்ந்தா போதும். எனக்கு அது மட்டும் போதும். அம்மா, கவிதாவோட பிளட் குரூப்ல அவளுக்கு பொருத்தமான ஒரு இதயம் கிடைக்கணும். நீங்களும் தேடுங்க, பேப்பர்லயும் விளம்பரம் கொடுங்க. எதிர்பாராத விதமா யாராவது மூலச்சாவல இருந்தா அந்த இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.